ஹே காய்ஸ், நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் என்ன பார்க்க போகிறோன்னா மறுபடியும் ஒரு ஃபார்ம் பில்டப் வீடியோ தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்ட போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் வருது. காப்பர் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, மாப் ஃபார்ம் பற்றி பேசிட்டு கரெக்டாக பையன் வந்துட்டான். உன்னைய மாதிரி சாத்தானுங்களுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார்ம் கட்ட போகிறேன். வாடா வாடா, கீழே தண்ணி இருக்காங்க வச்சு உனக்கு சாவடிக்கிறேன். கீழே பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தன் இருக்கிறான். வா, 2 பேர்த்தையும் சேர்த்து ஒட்டுக்கா சாவடிக்கிறேன். அவன் பக்கத்தில் கூப்பிட்டு போய் இவனை அடிக்க வச்சோம்னா அவனும் செத்துருவான், இவனும் செத்துருவான். சிம்பிள். வாடா வாடா வாடா, சீக்கிரம் வாடா. 1008 வேலை இருக்குது கைஸ் இன்றைக்கி நம்மளுக்கு. என்னன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காபிள் ஸ்டோனு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ தேவைப்படுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் செஸ்ட்டில் நீங்கள் 2 எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே 10,000 தான் நான் சொல்லுவேன். நான் பண்ணுற மாதிரி பண்ணாலே டபுள் செஸ்ட்டில் 1 வேணும், காபிள் ஸ்டோன் மட்டுமே. இல்லை அதோட நீங்கள் ஹைட்டாக பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்போ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி ட்ராப் டோர் எடுத்துக்கோங்க, ஹாப் எடுத்துக்கோங்க, செஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் வாட்டர் பக்கெட் வேணும். இதை தவிர வேறு நமக்கு எதுவுமே தேவைப்படாது. ஓகே, சிங்கிள் செஸ்ட் ஒன்று, டபுள் செஸ்ட். ஓகே, எடுத்தாச்சு. செஸ்ட்டு 2 எடுத்தாச்சு. அது அங்கே போய் டபுள் செஸ்ட்டாக மாற்றிக்க வேண்டியதாக. பக்கத்தில் வச்சு டபுள் செஸ்ட்டாக மாறிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஃபார்ம் பண்ண பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கத்துலேயே ஒரு இடம் பார்த்துருக்கேன். அங்கே தான் இந்த மாப் ஃபார்ம் கட்ட போகிறோம். நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா இந்த சுகர் கேன் ஃபார்மில் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இடையில வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்களா, அதில் இதுவும் ஒரு வீடியோ. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த சைடில் எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியலையே. இல்லைங்க, இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. இதில் இல்லை. ஓகே, எடுத்துருப்பேன் அப்போ நான். ஆமாம் ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வில்லேஜர்ஸ் கிட்ட பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒர்க் ஸ்டேஷன் செய்கிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன். லைப்ரரினா வில்லேஜரை மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து சுகர் கேன் எடுத்து தான் பேப்பர் செஞ்சு அவங்கள மாற்றினேன். வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் இருக்க மாட்டான். என்ன ப்ரோ ஆச்சு, இல்லை எங்கே ப்ரோ அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா போனதுலேயே, நான் ஸ்டெப்பு மாதிரி போட்டு வச்சுட்டு போயிட்டேன். அதை நான் கண்டுக்கவும் இல்லை. ஜாம்பி உள்ளே போய் ஒருத்தனை அடித்தான். அவன் மொத்தமாக அப்படியே ஜாம்பி வில்லேஜராக மாறி எல்லாம் உள்ள ஜாம்பி வில்லேஜராக நின்றுருந்தானுங்க. நான் பார்க்கும்போது நானே போட்டு தாக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல பார்த்தீங்களா லைப்ரரி நான் மாற்றிட்டேன்ட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா பையனை 2 பேர்த்து லைப்ரரினா மதிச்சுக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பி இது பொட்டேட்டோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஃப்ரம். ஓகே, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 போதும். ஆனால் ஹாப்பர் 4 தேவைப்படுது. நான் 2 தான் எடுத்து வந்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்பர் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி இது கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு பின்னாடி இன்னொரு ஆப்பர் இங்கிட்டும் கனெக்ட் பண்ணணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்பர் தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல்லாக அப்படியே இந்த நடுவில் அந்த இன்னொரு ஆப்பர் வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்பர் மட்டும் விட்டுட்டு இங்கே ஃபுல்லாக பிளாக் ஹைட் ஏற்றிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு நம்பர் கட்டுது பார்த்தீங்களா, இந்த 67 இருக்குதுல்ல, இந்த 67 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 80 ஹைட்டு, 80 பிளாக் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் எடுத்துகிட்டு போகணும். இந்த கார்னருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இங்கிட்டு 2 அங்கிட்டு 2 அங்கிட்டு 2 மட்டும் போதும். ஓகே, இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா பிளாக் நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 65, 66, 67, 60, 70 வந்துருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 80 வரைக்கும் போகணும். 76 இருக்குது. இப்போ நான் 80 வரைக்கும் போகணும். 27, 28, 9, ஓகே. இது வரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா பிளாக் நான் வச்சுக்க பார்த்தீங்களா, இந்த எல்லா பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இது வரை ஹைட் ஏற்றிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அது ஃபுல்லாகவே ஹைட் ஏற்றி திருப்பி கீழே போகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எட்டு வரல. இப்போ தண்ணி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குதித்தேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஹைட் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வச்சு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிடாதீங்க. சென்டரில் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இதெல்லாம் வச்சுட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஓகே, இதே ஹைட் ஏற்றிக்கோங்க. 80 வந்துருச்சா. அகைன் இது பார்த்தீங்கன்னா அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஏற்றிக்கலாம். ஓகே, 80 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு திருப்பி டேய் செத்துட்டானா. சரி விடுங்க, நான் திருப்பி வீட்டுக்கு வந்து ஹாப்பர் செஞ்சுக்கலாம். ஹாப்பர் நமக்கு தேவைப்படுதில்ல, 2 அயன் தான் இருக்கா. சரி விடுங்க, நம்ம செஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். செஸ்ட்டில் 40 இருக்குது. 10 போதும்னு நினைக்கிறேன். 10 தான் நினைக்கிறேன். 5, 5, 10. ஓகே, ஒரு ஹாப்பருக்கு 5 தான் தேவைப்படுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 போதும். இப்போ உட்டு வேறு தேவைப்படுது. ஏன்னா உட்டுக்கு என்னடா பண்ணுறது. செஸ்ட்டு அங்கே இருக்கும். செஸ்ட்டு அந்த வில்லேஜர் பிடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் இருக்கும். அந்த செஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டபுளே இருக்கும். அந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, கிராஃப்ட் ஃபார்மு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டபுள் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகலாம். கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜருக்கு ஒர்க் ஸ்டேஷன் கொடுத்துருக்கேன், லைப்ரரினா மாதிரின்னு சொன்ன பார்த்தீங்களா. பயம் பாருங்கள், இவன் மெண்டிங்க அந்த சைடில் ஒருத்தர் இருக்கிறானுங்க. ஓகே, இடத்துல வச்சலாம். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது என்ன புக் கொடுக்குறான்னு வேறு தெரில. நான் சரியாக பார்க்கல. இவனுங்க பார்ப்போம் என்ன புக் கொடுக்குறான்.
ஷார்ப்னஸ் 4ஆ? ஷார்ப்னஸ் 4 சில்க் டச் கொடுத்தாலும் பரவாயில்ல. சரி ஓகே விடுங்க, நான் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு நம்ம திருப்பி வச்சோம்னா ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவான். ஒர்க்கை மாற்ற மாட்டான், அவன் தர திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவான். அதை அப்படியே அப்புறமேட்டு சில்க் டச்சாக மாற்றிக்கிறேன். ஏன்னா நமக்கு சில்க் டச் தான் தேவைப்படுது. ஓகே, செஸ்ட் ஹெட் இல்லையா? சூப்பர். சரி ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதை உடச்சிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைப்போம். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கணும்னா, இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வச்சுட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் உடச்சிருங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் உடச்சி விட்டுருங்க. இப்போ இது உடச்சி விட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம மேலே ஹைட் ஏற்றணும். இப்போ 2 பிளாக் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரையும் ஹைட் ஏற்றணும். 80வது இது வரையும் ஹைட் ஏற்றணும். ஓகே நில்லுங்க, நான் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றிட்டு வரேன். இது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எத்தனை பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிளாக் வச்சுக்கலாம். அதுக்குள்ள 2 3 4 5 6 7 8வது பிளாக். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 8 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே புரியும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளாக் வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் 2 பிளாக் விட்டு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் கொண்டு வரணும். ஓகே, பார்த்தீங்களா, இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் பண்ணணும். நெல்லுங்க, நான் ஃபஸ்ட்டு அந்த சைடில் போய்க்கிறேன். ஓகே, எப்பட்றா போகிறது நான்? நெல்லுங்க, இதில் எகிரி குச்சியே போயிடலாம் பேசாமல். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வரணும். ஏன்னா இந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ வரும். அந்த வாட்டர் ஃப்ளோ கீழே வரக்கூடாதுங்கிறதுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, 2 3 4 5 6 7 8 அந்த பிளாக்கோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது 9வது வரும். அந்த கடைசியில் ஒரு பிளாக் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது 9தாக வரும். ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துலையும் பண்ணணும். நான் 3 இடத்துலையும் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இது வந்து அடுத்த பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பிளாக் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மேலே ஒரு பிளாக் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த சைடில் கேப் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிடணும். கீழே அந்த இருக்கிற 2 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் 8 பிளாக் விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே போட்டுக்க அது வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணணும். நான் கொஞ்சம் உளருவேன், பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கவர் பண்ணணும். நான் மொத்தமாக கவர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஓகே, அது முடிச்சதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் எப்படியே வச்சுட்டே வாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கவர் பண்ணுற மாதிரி எப்படியே வச்சுட்டே வாங்க. அந்த கடைசி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி வச்சுட்டே வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்கொயருக்கு வந்து அந்த 4 ஸ்கொயரும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். என்னடா ஆச்சு? டேய் நில்லுங்க, இந்த இடத்துல ஒன்றும் போடவே இல்லை. ஓகே நில்லுங்க, நான் அதையும் போட்டுட்டு வரேன். இது வேறு போடணும், மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அதை நான் மறந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போடலைங்கிறதே பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க, இதையும் கனெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் நான் தேவைப்படும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வாட்டர் இப்போ தான் உங்களுக்கு தேவைப்படும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பிளாக் ஒரு இடையில கேப் விட்டு இந்த சைடில் கார்னர் அந்த சைடு கார்னர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி வாட்டர் கிடச்சிடும். அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பக்கெட் ஆஃப் வாட்டர் தேவைப்படும். நீங்கள் 8 பக்கெட் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபினிட்டே பண்ணிடலாம் 2 பக்கெட் வச்சு. அது 8 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கீழே ஒரு பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பள்ளத்தில் இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று. இப்போ அந்த சைடில் ஊற்றிட்டோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இப்போ பிளாக்கில் ஊற்றணும், இப்போ இந்த சைடு பிளாக்கில் ஊற்றணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ வாங்கி இந்த எட்ஜில் போய் நின்றுடும். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைட்லேயே 4 சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம ஊற்றணும். அந்த பிளாக்ல வந்து ஊற்றுங்க, இந்த பிளாக்ல வந்து ஊற்றிடாதீங்க. இது இப்படி வந்து நிற்கிது பார்த்தீங்களா, இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடில் வந்து ஊற்றினா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாக் அந்த எட்ஜில் வந்து நின்றுடும். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 பிளாக் கான்செப்ட்டில் பண்ணுறது. ஓகே கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 4 சைடில் ஊற்றணும். நம்ம 4 சைடில் ஊற்றிட்டு வருவோம். நீங்கள் கரெக்டாக பிளாக் ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை பண்ணியிருந்தே வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்ச மாதிரி அந்த எட்ஜில் தான் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கெட்டில் வாட்டர் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் இது வேணால் க்ளோஸ் பண்ணலாம், நான் அப்புறமேட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹைட் ஏற்ற வேண்டிய வேலை வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பிளாக் ஹைட் ஏற்றணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிளாக் வச்சுருக்கேன்னா, இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பிளாக் ஹைட் ஏற்றணும். இதுக்கு மேலே ஒரு பிளாக். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கவர் பண்ணணும். அப்படியே ஒரு ரூம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணணும். பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கும், அங்கே ஒரு பெட் இருக்கும், அதை விட்டுருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ மறுபடியும் போய் வைக்கிறதுக்கு செலவு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறமேட்டு வச்சுப்பேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் சப்ளை இல்லாமல் இந்த கார்னரில் ஒரு ஸ்கொயர், அந்த கார்னரில் ஒரு ஸ்கொயர், அந்த கார்னரில் ஒரு ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸ் கட்டணும். இப்போ கட்டிக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் கட்டணும். இதே மாதிரி வந்து நான் அந்த சைட்லையும் கட்டணும், அந்த சைட்லையும் கட்டணும், அந்த சைட்லையும் கட்டணும். நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா புரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டோர் வச்சுருங்க. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரியே வைங்க, ஏதோ இந்த மாதிரியே வைங்க, கீழே பார்த்த மாதிரி வைக்காதீங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி வைக்க ட்ரை பண்ணுங்கள்.
வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ப்ளஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி கட்டுறது பார்த்தீங்களா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஃப்ளோர் கட்டணும். எப்படி இப்போ ஒரு 3 பிளாக் ஹைட் ஏற்றி அந்த 3வது பிளாக்ல நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி திருப்பி ஒரு 3 பிளாக் ஹைட் ஏற்றி அந்த 3வது பிளாக்ல இந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்த ஃப்ளோர் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பிளாக் ஹைட்டில் ஏற்றி வச்சுக்கிறேன் ஆல்ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது பிளாக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். சுற்றியுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாக்கில் ஹைட் ஏற்றுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ்ஸை விடணும்னு தேவையில்லை. இந்த ப்ளஸ்ஸையும் சேர்த்து நீங்கள் வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். டாப் வியூவில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி கட்டிக்கிறேன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம எழுப்பணும் மேலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸ் மட்டும் இந்த பிளாக்ஸ் ஒரு பிளாக், அந்த பாக்ஸ் ஒரு பிளாக், அதுக்கு அடுத்து ஒரு பிளாக்ஸ், அடுத்த ஒரு பிளாக், இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர், மினிமம் 3 லேயர், மேக்ஸிமம் 7 லேயர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும். அப்படி கட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர்னா நார்மலாக மாப் ஸ்பான் ஆகும். 7 லேயர்னால் நல்லாவே ஸ்பான் ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அந்த 7 லேயர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். 7 நான் பண்ண மாட்டேன், 3 தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 தான் பண்ணுவேன். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் அவ்வளோ பிளாக் எடுக்க வர வேண்டியதான் போயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நான் கட்டிட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். நீங்கள் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோர், 5th ஃப்ளோர், 6th ஃப்ளோர், 7th ஃப்ளோர் வரையும் போகலாம். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கம்மியாக இருக்குது. பிளாக் மைண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே விட்டேன். இதுக்கு மேலே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஹைட் ஏற்றி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விடணும் தேவையில்லை. ஹைட் ஏற்றி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவோம் பாருங்கள். இந்த ப்ளஸ்ஸையும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த பிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் பிளாக்லாம் மைண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு அடைச்ச மாதிரி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட ஆரம்பிச்சிடணும். இப்படி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பிளாக் கேப் விடாமல் எல்லா பிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடணும். இந்த ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அதை உடைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்தால் கீழே அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் ஸ்பாம் ஆகிட்டான். இந்த மாதிரி தான் வந்து இந்த இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாப் ஃபார்ம் ஆகும். ஸ்பாம் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். அதை நீங்கள் அடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா என் கண்டென்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன் லாஸ்ட் 1 பிளாக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு துளி கேப் இல்லாமல் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல டார்ச் வச்சுக்கோங்க. எதுக்கு அப்புறம் இந்த இடத்துல டார்ச்னால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது 8, அதில் ஒன்று தேவையில்லாமல் கார்னரில் வச்சு அது கீழே விழுந்துருச்சு. சூப்பர். எக்ஸ்ட்ரா நிறைய டார்ச் ஒரு 10, 15 டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் ஸ்பேன் ஆகக்கூடாதுங்கிறக்கோசரம் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பேன் ஆகணும், இதுக்குள்ளேயே ஸ்பேன் ஆகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டார்ச் செட்டப் பண்ணுறது. ஓகே, சென்ட்ரல் டார்ச் ஓகே, நான் அதை அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கட்டிட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றிச்சோனாலும் ஊற்றிச்சோங்க. இப்போதைக்கு நான் 3 பிளாக் ஹைட்டு மட்டும் போகிறேன் ப்ரோ. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய ஃப்ளோர் கட்டிக்கிறேன். இப்போதைக்கு நான் 3 ஃப்ளோர் மட்டும் போகிறேன், அடுத்து 4 ஃப்ளோர் மட்டும் போகிறேன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு திருப்பி கட்ட ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்களா அப்படி ஒரு டேங்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கீழே மாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆக ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். நம்மக்கிட்ட அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஆரோ தான் இருக்குது. ஆஹா, இப்போ பார்த்தீங்களா எத்தனை பேர், அதுக்குள்ளே எத்தனை பேருன்ட்டானுங்கன்னு. வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களை போட்டு உடனே போடணும். நீங்கள் எக்ஸ்பி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இந்த மாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 10க்கு நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்னு. அதே மாதிரி புரியுது ப்ரோ எனக்கு இது அப்படின்னா மறக்காமல் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய க்ரியேட்டிவ் வேர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொருக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக பண்ணி காமிக்கிறேன். ஆஹா, ஏங்க கீழே விழுகிறான், நின்னுங்க அந்த இடத்துல கேப் விட்டு வந்துட்டு ஸ்லாப் வைக்காமல் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஹாப்பருக்கு மேலே ஸ்லாப் வைக்கணும், அதை சொல்ல வேறு நான் மறந்துட்டேன். ஓகே, சாரி. இப்போ வந்து இந்த ஹாப்பர் வச்சுக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹாப்பருக்கு மேலே ஒரு ஸ்லாப் வைக்கணும். வெயிட் பண்ணுங்கள், இந்த பிளாக் உடச்சு நம்மளுக்கு தெரியும். ஆமாம், பின்னாடி இருக்கிற ஹாப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லாபே வைக்கல. ஓகே, ஸ்லாப் வர இப்போ வேணுமா? நூறு அடி, நூறு. ஆஹா, ஆமாங்க, இங்கே பார்த்தீங்களா ஸ்லாப் வைக்கல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வேணும். அதுக்கு மேலே இவங்களை அடிக்கணும். இவங்களை அடித்தா தான் இந்த இடத்துல கீழே ஸ்லாப் வைக்க முடியும். இவனுக்கு நின்றுதானா ஸ்லாபே வைக்க முடியாது. என்கிட்ட ஸ்லாப் இருக்கா? இருக்குது, ஸ்லாப் இருக்குது. க்ரீப்பர் கிட்ட போனால் வெடிச்சோட பயமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஸ்குவாட் ஒன்று செஞ்சுப்போம். ஏதோ ஒரு அட்லீஸ்ட் அது என்ன ஸ்டோன் ஷாடாக செஞ்சுப்போம். வெயிட் பண்ணுங்கள், என்கிட்ட ஸ்டிக் இல்லையாடா? ஸ்டிக்குக்கு உட்டு இல்லையாடா? சூப்பர்ரா டேய். ஐயோ, இப்போ வேறு நான் உட்டு வேறு எடுத்து வரணுமா? ஸோ கடவுளே, எங்கடா இருக்குது? இங்கே வேறு உட்டு. ஐயோ, இங்கே நின்று எவ்வளோ இது வச்சுருக்கான்னு பார்த்தோம். 3 பிரெட் வச்சுக்கிறான் இவன். என்னடா பீட்ரூட் வச்சுக்கிறா? ஆஹா, நின்னுங்க, இவனுக்கு இன்னும் சரியாகலை.
உனக்கு சரியாக அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன தரானுங்கன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா அதில் டக்குன்னு உடனுக்குடனே நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ஃபார்ம் முடிச்சுட்டு அந்த ஃபார்ம், அந்த ஃபார்ம் முடிச்சுட்டு இந்த ஃபார்முக்கு என்ன பண்ணிட்டுக்கனால உங்களுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா நான் கேம் ப்ளே பண்ண டைம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவும் காட்டாது. இதே நான் ரொம்ப நேரம் கேம் ப்ளே பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது கிடைக்கும். நிறையா இந்த கிராப்ஸ் மீன்ஸ் ப்ரெட்டு பொட்டேட்டோ கிடைக்கும். இவனு வர சாகவே மாட்டேங்கிறானுங்க, நவரவும் மாட்டேங்கிறானுங்க. இங்கே வந்து நின்றுக்கிறானுங்க. என்னடா ஸ்லாப் வச்சுட்டு ஒன்று வச்சுட்டேன், இன்னொன்று அந்த சைடில் வைக்கணும். அது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்லாப் வச்சிடலாம். இங்கட்டா பிக்காக்ஸ் பார், 2 பிக்காக்ஸ், 2 டைமண்ட் பிக்காக்ஸும் சரியான நிலமையில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பிளாக் மைன் பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிட மாட்டேங்குது, அந்தளவுக்கு இருக்குது என் பிக்காக்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம மெண்டிங் போடணும். மெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அன்வீல் வேணும். அன்வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அயன் தேவைப்படுகிறது. அவ்வளோ அயன் என்கிட்டயே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அயன் மைனிங் போவோம். சப்போஸ் அப்படின்னா அயன் ஃபார்ம் வேணால் பில்ட் பண்ணி பார்ப்போம். அயன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2-3 இது இருக்குது, ஐடியா வச்சுக்கிறேன். 2-3 ஃபார்ம் வந்து தான் என்கிட்ட இருக்குது. அதில் ஏதோ ஒரு ஃபார்ம் தான் பில்ட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு பிக்காக்ஸ். கேட்டு ஏங்க இந்த இடத்துல நம்ம எப்படியும் ஒரு 10 வில்லேஜ், இப்போ 4 பேர் இருக்கானுங்களா, இன்னும் 2 ஃபார்ம் கட்டினா 8 பேர் வந்துடுவானுங்களா. 10 வில்லேஜ் இருந்தாலும் ஒரு அயன் கோலம் ஃபார்ம் பண்ணுவானுங்க. அப்போ நமக்கு எந்த இடத்துல அயன் கோலம் இருந்துச்சுன்னா நம்ம 2 பிளாக் கீழே மைன் பண்ணி இந்த 2 பிளாக்குள்ளே நம்ம உட்காந்துக்கிட்டு அயன் கோலம் அடைச்சு அயன் கோலம் நமக்கு அயன் தருவோம். அயன் ஃபார்ம் கட்டணுங்கிற அவசியமே இல்லை. வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன நினைக்கிறதுன்னு. இப்போ எனக்கு கொஞ்சம் விட்டு தேவைப்படுது, ஒரே ஒரு விட்டு தான் கூட போதும், இதே மைன் பண்ணி எடுத்து போயிடுவோம். அப்புறமேட்டு இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். இன்னும் இந்த ஃபார்ம் வேறு கட்டல, ஆனால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு, ஆனால் இந்த ஃபார்ம் இன்னும் கட்டலை. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா ஸ்டிக்கு, இது ஒன்று அது ஒன்று வச்சு ஸ்டிக், ஓகே ஸ்டிக்கு கிடச்சிருச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் ஸ்வாட் செஞ்சுட்டு அங்கே இருக்கிறவங்களை போட்டு பொழப்போம். பார்த்தீங்களா தூஸ் வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு டேங்க் மாதிரியே இருக்கிறது. அந்த எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஹைட்டு கீழேருந்து மேலே போகும்போது போட்டு போனது, அது வந்து பார்த்தீங்கன்னா நான் உடச்சி வச்சிட்றேன். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்றேன். ஈவன் நான் வில்லேஜில் 2 வில்லேஜில் கொண்டு வந்து விடணும். நம்ம வில்லேஜில் இருக்கிற எல்லா வில்லேஜரும் டிஸ்பேன் ஆகிட்டானுங்க. பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் கூட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது வேறு என்ன பண்ணுறதுனே தெரில, ஏன் ஒரே மன கஷ்டமாக இருக்கிறது. ஓகே சூப்பர். அடிட்டே இங்கே எவனு வேறு ஓடிட்டே இருக்கிறானுங்க, ஆனால் எதுவுமே பண்ணுற மாதிரி தெரில. இங்கே ஓடுறானுங்க, அங்கே ஓடுறானுங்க, அங்கே ஓடுறானுங்க. சரி நமக்கு தான் ரெடி பண்ணிட்டுருவானுங்க, ஃபுட்டு கொடுத்துருவானுங்கன்னு பார்த்தா ஓடிட்டே இருக்கிறானுங்க. இவனுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற ஃபுட்டு போக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜருக்கு ஃபுட்டு கொடுப்பானுங்க. இவனுங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதில் இது இருக்குது, எதுவுமே இல்லை, தூங்கிடுவோம். என்னடா தூங்க முடியாடா, இன்னும் நைட் ஆகலை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு அவனுங்க அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 11 இருக்குங்களா, இப்போ 12 வச்சுப்போம், ஏன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது, அதனால் 12 வச்சுப்போம். இப்போ இருக்கிறவனெல்லாம் போட்டு தாக்கிட வேண்டியதான். போட்டு தாக்கிட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். டக் 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 டக்குன்னு நான் இங்கே ஏஎஃப்கே பண்ணவே இல்லை, போயிட்டு வந்தது மட்டும்தான். ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கு எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2 வந்துருக்கு. சரியாக 2 நிமிஷத்துக்கு 2 வந்திருக்கு. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. ஓகே, இதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான அளவு தான். இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணப்படா 1 நிமிஷத்துக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ், 6 பண்ணிங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 2, 7 பண்ணிங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 3 கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. அது மாப்ஸ் ஸ்பான் ஆகிறத பொறுத்து இருக்குது. ஓகே இவங்க க்ரீப்பர் தான் கச்சக்கப்பாக ஆனுங்க. நீ இது ஒரு க்ரீப்பர் ஃபார்மை கூட கட்டிக்கலாம், ஆனால் க்ரீப்பர் ஃபார்ம்னே ஒன்று தனியாக க்ரீப்பர் மட்டும் ஸ்பேன் ஆகிற மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம எலக்ட்ரா எடுத்துகிட்டு அதுக்கு தேவைப்படும்போது நம்ம கட்டிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபார்ம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், புரியனாலும் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நாள் வீடியோ சந்திக்கலாம். பை பாய், டாட்டா.